ஹாய் பசங்களா, 10th எக்ஸாம் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. 11th எக்ஸாம்க்கு வந்தாச்சு. 11th எக்ஸாம் இல்ல, 11th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்டா? நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை வேஸ்ட் ஆக்கிடுவீங்க. 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சார் நல்லா 10த்துக்கே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது ஒரு சில பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்றேன், இந்த 11th வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ். ஓகேவா? 10th-லேருந்து 11th பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். 10th இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 11th வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். சார் சும்மா பயம் கொடுத்தாதீங்க சார். 10th-ல சயின்ஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்கடா. கரெக்டா? உங்களெல்லாம் குட்டி குழந்தை மாதிரி தாங்குன்னு தாங்கி ஐஸ்வர்யா மேம், அர்ச்சனா மேம், ஹர்னி மேம்ல அனுப்பி விட்டுருக்காங்க. ஓகே, இதுக்கு மேல நீங்க எல்லாம் கொஞ்சம் சீனியர், ஸோ கொஞ்சம் பெரிய பசங்க மாதிரி நடந்துக்கணும். இங்கேயும் உட்காந்து தாங்க மாட்டோம். ஓகே, ஒழுங்கா நல்லபடியா படிங்க, கண்டிப்பா நீங்க ஷைன் ஆக முடியும். இனிமேல் சயின்ஸ் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு பிரியும். அதே வந்து ஒரு சில பசங்க எனக்கு மேத்ஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்னு சொல்லி 2 சப்ஜெக்டாக பிரிஞ்சிருக்கும். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்தவரை நான் பிசிக்ஸோட ஃபேக்கல்ட்டி, ஸோ நான் பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அந்த அளவு கஷ்டமா இருக்காது. சார் அதுவே எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சயின்ஸ் சொல்லி மொத்தமும் ஒரு புக்கு படிச்சிருப்பீங்கடா 10th வரைக்கும். 11th and 12th-ல 11th-ல மட்டுமே பிசிக்ஸ்க்கு 2 புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 2 புக்கு, 12th-லயும் பிசிக்ஸ்க்கு 2 புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு 2 புக்கு. சரிங்களா? அப்ப எதுக்காக இப்படி சார் புக்கா எழுதி வச்சிருக்காங்கன்னா, 10th வரைக்கும் வந்து நீங்க ஓரளவுக்கு படிப்பீங்க. 11, 12 அதே விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், சரியா? இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் லெசன் இருக்கு, கிராவிடேஷன்ல ரொம்ப சின்னதா மேலோட்டமா படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப டீட்டெயில்டா படிக்க போறீங்க. ஸோ 10th-க்கும் 11th-க்கும் அதான் டிஃப்ரென்ஸ். என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, பிசிக்ஸ் படிக்கிறப்ப டெரிவேஷன்ஸ் வரும்டா. இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம டிரைவ் பண்றோம், அதுல டெரிவேஷன் எப்படி வரணும், ஏன் இப்படி டிரைவ் பண்றோம், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சூப்பரா படிக்க முடியும். இல்ல சார் நான் ஏதோ தானோ மனப்பாடம் பண்ண போறேன், மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களால ஷைன் பண்ண முடியாது. ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கணும் புரியாமலே இந்த லூப்ல மாட்டிக்கிட்டு 11th ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்புவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். இப்போ 12th முடிக்கிறப்ப நான் நீட் எக்ஸாம் எழுதணும், ஐஐடி எக்ஸாம் எழுதணும், விஐடி எழுதணும், சியூஐடி எழுதணும். அங்கே சிலபஸ் பார்த்தீங்கன்னா 11th and 12th ரெண்டுமே தான் இருக்கும். அப்போ 11th எல்லாம் 11th-லேயே படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ உட்காந்து ட்ராப் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டிதான். அதனால் தயவுசெய்து 11th-லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரி சரி, இந்த நியூமரிக்கல்ஸ் புக்கு பேக்கில் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொஸ்டின் இது எல்லாமே தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சரியா? இந்த டெரிவேஷன், நியூமரிக்கல், எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீ புரிஞ்சு படிச்சாலே உனக்கு பிசிக்ஸ் வந்து சார்ட்டட். இதை தாண்டிலாம் பெருசா ஒண்ணுமே இல்லை. ஸோ 2 புக்கை வந்து வால்யூம் 1, வால்யூம் 2 பிரிச்சிருப்பாங்க. போர்டு எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிள். உனக்கு 110 மார்க்கு கொஸ்டின் பேர் கொடுப்பாங்க. 110 மார்க்ல நீ 70 மார்க் தான் மேக்ஸிமம் எழுதவே போற. ஓகேவா? அதுலயும் இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் பை யூனிட்டா எல்லா யூனிட்லேருந்து 11 மார்க்கு கொஸ்டின் வரும். அப்போ உனக்கு வேணும்னா பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இந்த சேனல்ல நான் அப்கமிங் வீடியோஸ் சொல்வேன், தயவுசெய்து சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப டெரிவேஷன் கண்டிப்பா கேட்பாங்க, நியூமரிக்கல் எக்ஸாம்பிள்லாம் பார்த்து வச்சீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சார் நல்லா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன் சார், ஆனால் எனக்கு நீட் மாதிரி கோச்சிங் போகணும்னு ஆசை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா யக்கீன் நீட் தமிழ்னு சொல்லி ஒரு பேட்ச் நாங்க லான்ச் பண்றோம்டா. இந்த பேட்ச் வந்து 2027ல நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேட்ச். சார் நான் வந்து இப்பதான் 11th, அப்ப நான் நீட் எக்ஸாம் எழுத நான் 2028ல எழுதுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்? ஏன்னா இந்த பேட்ச்ல நீ இப்பே ஜாயின் பண்ணி 11th-க்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? நாங்க 11th 12th ரெண்டுமே டீச் பண்ணுவோம். நீ என்ன பண்ணிக்கோ, 11th மட்டும் படிச்சுக்கோ. ஃப்ரீ டைம் இருக்கா, 12th இப்பயே படிச்சுக்கோ. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப 11th சும்மா ஒரு 1 month 2 month மட்டும் நடத்திட்டு 12th நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 12th நீ கவனமா படிக்கணும்னா உனக்கான பேட்ச் தான் இந்த அமரன் கிளாஸ் 12th பேட்ச். அகைன் சொல்றேன், இந்த பேட்ச் 2 பேட்ச்மே 2027க்கான பேட்ச். பட் நீ உன்னோட ப்ரிப்பரேஷனை அட்வான்ஸா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோ. பேட்சோட ரேட் வெறும் 999. சரிங்களா? இனி எங்க வேணாலும் போய் கேளு, 2 லட்சம் ரூபா சொல்லுவாங்க நீட்டுக்கான ரேட்டு. அதை விட பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட் வெறும் 999ல உனக்கே கிடைக்கும்.
இதை தாண்டிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? உங்கள் அண்ணன் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இந்த பேட்சை பற்றி சொல்லு, அவங்களையும் இந்த பேட்சில் என்ரோல் பண்ண சொல்லு. உங்கள் சீனியர்ஸ் 12th யாராச்சும் இருக்காங்களா, அவங்கள்ட்ட இந்த வீடியோ காட்டு. நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இதை பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பேட்சில் கிடைக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த டெரிவேஷன், நியூமரிக்கல், எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீ தரோவாக இருந்தாலே போதும். இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. நல்லபடியாக இதை படிச்சிங்கன்னா, நான் இப்பவும் சொல்கிறேன்டா, நீ இந்த 11th நல்லா படிச்சிருக்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரியில் 2 வருஷம் உனக்கு எப்படி போகும்னே தெரியாது. ஏன்னா எல்லா கான்செப்ட், எல்லா மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், தெர்மல் பிசிக்ஸ் எல்லாமே நீ இங்கே படிச்சதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. ஸோ இதை நல்லபடியாக படித்து வச்சுக்கோ, டைமை வேஸ்ட் பண்ணாத. இப்போலேருந்தே சார் நான் வந்து எய்மோட இருக்கேன், நான் வந்து எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா யக்கீன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோ. மெயினே இந்த பேட்ச் நீட் எக்ஸாமுக்காக, பட் கண்டிப்பாக உனக்கு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போலேருந்து 12th ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா அமரன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபிசிக்ஸை பொறுத்து டெரிவேஷன், நியூமரிக்கல், எக்ஸாம்பிள் இதை நல்லபடியாக சார்ட் அவுட் பண்ணாலே போதும். புரிஞ்சு படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்சஸ் அவைலபிளாக இருக்கும், உனக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பேட்சில் இருக்க ஆஃபர் லிமிட்டட் டைமுக்கு தயவுசெய்து ஜாயின் பண்ணி நல்லபடியாக உங்கள் ஃபியூச்சரை இப்போலேருந்து ஷேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.